கோபாலகிருஷ்ணன் வணக்கம். பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க யாராலும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை கொரோனா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலை இது ஏற்படுகிறது. இந்நிலையில் சமீப காலமாகவே இந்த கொரோனாவின் தாக்கம் சற்று ஓய்ந்த நிலையில் தற்போது மீண்டும் JN.1 என்ற புதிய வேரியண்டோடு மீண்டும் பரவ தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீப நாட்களாகவே இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகின்றது. அதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக எண்ணிக்கை கொண்ட மாநிலமாக இந்தியாவில் கேரளா உள்ளது. இப்படியாக இந்த கொரோனா பாதிப்புக்கு காரணம் என்பது JN.1 வகை புதிய வகை கொரோனா தற்போது மீண்டும் பரவ தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இதனுடைய வளர்ச்சி உயர்வு என்பது கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக சுகாதார நிறுவனம் மாநில அரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக அரசுக்கு பொறுத்தவரையில் கொரோனா தடுப்பு அவசர கால மருந்துகளை கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த JN.1 வகை கொரோனா பொறுத்தவரையில் இந்தோனேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிகமாக பரவக்கூடிய காரணத்தால் இந்தியா முழுக்க அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள பணி மேற்கொண்டிருப்பதாகவும், ஒவ்வொரு மாநிலங்களும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்தும் இதில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவமனை பணியாளர்கள், அதே போன்று மருத்துவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நோயாளிகள், நோயாளியோடு உடன் இருப்பவர்கள் உள்ளிட்ட அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், அது குறித்தான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் WHO அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த உருமாறிய கொரோனா என்பது இந்தியாவில் பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளாவில் தான் அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணமாக அதற்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள், ஆக்சிஜன் பைப் லைன் ஆகியவற்றை சீராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், வெண்டிலேட்டர் கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், முன்னெச்சரிக்கையாக அதற்கேற்ற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த JN.1 வகை கொரோனாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதியில் வைரல் காய்ச்சல் போன்ற பல்வேறு காய்ச்சல்கள் ஏற்பட்டு வருகின்றன. அதற்காக சாதாரணமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம் அணிவது என்பது நன்மை பயக்கும் என்றும், தேவையற்ற வேறு மற்ற காய்ச்சல் அல்லது இது போன்ற கொரோனா வகை பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம் அணிவது என்பது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கையாக அணிவது என்பது நல்லதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த JN.1 வகை கொரோனா பொறுத்தவரையில் இந்தியாவில் தான் தற்போது இது பரவ தொடங்குகிறது. இதற்கு முன்பாகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கூட இது பரவலாக அறியப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது. இந்தியாவுக்கு தான் இது புதுசு, மற்ற உலக நாடுகளுக்கு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த கொரோனா வகை வைரஸ் என்பது உருமாற்றம் அடைந்து கொண்டே வருகின்றது. அதில் தற்போதைய உருமாற்றம் தான் JN.1 என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய பாதிப்பிலிருந்து தவிர்ப்பதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன்.